வணக்கம். தினமணி.com செய்திகள் சில வரிகளில். கடவுள் எப்படி அதானிக்காக மட்டும் பிரதமர் மோடியிடம் உதவி கேட்கிறார் என புரியவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். ஹரியானாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர், காங்கிரஸ் இங்கு ஆட்சிக்கு வந்ததும் முதலில் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை வழங்குவோம் என கூறியுள்ளார். திருப்பதி லட்டில் கலப்படம் செய்யப்பட்டது குறித்த ஆய்வறிக்கை தெளிவாக இல்லை என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆய்வு மாதிரியில் பயன்படுத்தப்பட்ட நெய்தான் லட்டு தயாரிப்பிற்கு பயன்படுத்தப்பட்டது என அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை என சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் அரசியலில் இருந்து கடவுளை ஒதுக்கி வைக்க வேண்டும் என கூறியுள்ளனர். முன்னெச்சரிக்கை இருந்தால் எந்த பாதிப்பையும் தவிர்த்து விடலாம் என வடகிழக்கு பருவமழை குறித்து பேசிய தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதல்வர் தலைமையில் நடைபெற்ற பருவமழை முன்னெச்சரிக்கை கூட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர் துரைமுருகன், ஏவா வேலு உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கு பெற்றனர். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் அக்டோபர் 2 வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் அதிவேகமாக 27,000 ரன்களை கடந்த 4வது வீரர் என்ற சாதனையை இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி படைத்துள்ளார். இதன் மூலம் 27,000 ரன்களை கடந்த 2வது இந்திய வீரர் என்ற சாதனையும் விராட் கோலி படைத்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் வேட்டையன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் அக்டோபர் 2ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகி வரும் இந்த திரைப்படத்தை தாசே ஞானவேல் இயக்கியுள்ளார். தினமணி.com செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.